அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சகோதரி பாரதி. இன்னைக்கு நாம எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்கள் எழுதிய மறந்து போன கடிதம் எனும் சிறுகதையை கேட்க போறோம். வாங்க நண்பர்களே, கதை கேட்க போகலாம். மறந்து போன கடிதம். தபால் பெட்டியின் மேல் எனக்கு எப்பொழுதுமே ஒரு தனி பிரியம் உண்டு. நாங்கள் இருந்த ஊரில் அப்பொழுதெல்லாம் தெருவுக்கு தெருவு குறைந்தது 4-5 தபால் பெட்டிகளாவது இருக்கும். எங்கள் தெருவில் மட்டுமே 4 தபால் பெட்டிகள் இருந்தன. அநேகமாக 1-2 பெட்டிகளை தவிர மற்ற எல்லா பெட்டிகளும் நிறம் மங்கி போய் துருபிடித்து பரிதாபமாக இருக்கும். அதில் கடிதம் போட்டால் போய் சேருமோ சேராதோ என்ற ஒரு பயம் எப்போதுமே எனக்கு இருக்கும். என்னுடைய நண்பன் சொல்வான், டே மோகன், எந்த மூலையில இருந்தாலும் தபால் பெட்டியிலிருந்து தபால் எடுக்காம போக மாட்டாங்க. உன்னோட கடிதம் ஏதாச்சும் இதுவரைக்கும் போகாம இருந்திருக்கா? தப்பா விலாசம் எழுதுனா கூட எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. பாலு சொல்றதும் சரிதான். நான் பள்ளிக்கு போகும் வழியில் சில சமயம் தபால் பெட்டி அருகே நின்று பார்ப்பதுண்டு. எனக்கு எப்பொழுதுமே புதிதாய் பெயிண்ட் அடித்து பளபளவென்று தக்காளி பழ நிறத்தில் இருக்கும் தபால் பெட்டி தான் பிடிக்கும். லெட்டர்ஸ் என்று கருப்பு எழுத்தில் எழுதி கீழே கை நுழையும் அளவு நீல துவாரம், சிறுவர்களுக்கு கூட எட்டும் அளவிற்கு இருக்கும். கடிதம் போட வசதியாக. கீழே நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் என்று எழுதியிருக்கும். 3:30 PM to 5:30 PM என்று. சில சமயம் தபால்காரர் தபால்கள் எடுக்க வந்தால் அங்கேயே நின்று விடுவேன். கீழே இருக்கும் பூட்டை திறந்து பெட்டியில் உள்ள தபால்களை கையோடு கொண்டு வந்திருக்கும் காக்கி பையின் உள்ளே அள்ளி அள்ளி போடுவார். எப்போதாவது 1-2 கடிதங்கள் கீழே விழும். எனக்கு பயமாக இருக்கும். ஒருவேளை கவனிக்காமல் விட்டுவிட்டால்? ஆனால் ஒரு தடவை கூட அப்படி நடந்ததில்லை. அழகாக பூட்டிவிட்டு நேரத்தை மாற்றி வைத்துவிட்டு போவார். ஒரு வேளைக்கு இத்தனை பேரா கடிதம் எழுதுகிறார்கள், என்னத்தான் எழுதுவார்கள் என்று நான் வியந்ததுண்டு. என்னுடைய அப்பா பெயர் தர்மராஜன். பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்து தன் சுய விருப்பத்தின்படி ஓய்வு பெற்றவர். அது ஒரு தனி கதை. அப்பா நிறைய எழுதுவார். அநேகமாய் வாரம் ஒரு கடிதமாவது போஸ்ட் பண்ண கொடுப்பார். என்னை தவிர வேறு யாரிடமும் கொடுக்க மாட்டார். ஹிந்து நாளிதழில் லெட்டர்ஸ் டு எடிட்டர், கட்டுரைகள், அரசியல் கருத்துக்கள், இப்படி ஏதாவது ஒன்று. ஆங்கிலத்தில் அழகாகவே எழுதுவார். நான் நல்ல புது தபால் பெட்டியாக தேடி பிடித்து எப்போது அடுத்த கிளியரன்ஸ் என்று செக் பண்ணி கொண்டு தான் வருவேன். பச்சை பெட்டியில போடாதையா, அது உள்ளூர் தபாலுக்கு, அப்புறம் லேட்டா தான் போய் சேரும். சில நாள் அவர் எழுதி கொடுக்கும் போதே லேட் ஆகிவிடும். நாளைக்கு போட்டுக்கலாம் என்று சொல்லி கொடுப்பார். ஆனால் நான் தபால் ஆபீஸுக்கே போய்விடுவேன். பக்கத்தில் தான் போஸ்ட் ஆபீஸ். பின் வழியாக போனால் ஆபீசர் எல்லா கடிதங்களுக்கும் சீல் குத்தி கொண்டு இருப்பார். சாதாரணமா யாரும் அங்கே போகக்கூடாது. ஆனால் எனக்கு அவர் ரொம்ப சிநேகிதம். என்ன தம்பி, கொடுத்துட்டு போ. அவர் முத்திரை குத்தும் வரை இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்ன தம்பி, சந்தேகமா என்று சிரிப்பார். இதோ கேன்சல் பண்ணிட்டேன், போதுமா? எனக்கு 8 வயசு இருக்கும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. என்னுடைய அக்கா ரம்யாவுக்கு 14 வயசு இருக்கும். அம்மாவிற்கு வயிற்றில் டிபி என்றார்கள். ஏற்கனவே முற்றிவிட்டதாம். 1 வருஷத்தில் அம்மா காரியமும் முடிந்து விட்டது. அப்பா லட்சத்தில் ஒருவர். அம்மா போன பின் வீட்டு வேலைக்கு கூட ஒரு ஆள் வைத்துக் கொள்ளவில்லை. அம்மாவுக்கு மேலே எங்களை பார்த்து கொண்டார். வீட்டு வேலையும் பார்த்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கும் போவது கஷ்டமாக இருந்ததால் தானே ஓய்வு வாங்கி கொண்டு விட்டார். வீட்டை பெருக்கி துடைக்கும் ஆண்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் அப்பா செய்வார். எங்களையும் அப்படியே வளர்த்து விட்டார். ரம்யா பள்ளி முடித்த போது கல்லூரிக்கு அனுப்பவில்லை. வீட்டிலிருந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்தால் போதும் என்று சொல்லிவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் அக்கா சமைக்க கற்றுக்கொண்டு விட்டாள். ஆனால் அக்கா அப்பா மாதிரி ஆங்கிலத்தில் ரொம்ப கெட்டிக்காரி. நூலகத்திலிருந்து நிறைய புத்தகங்கள் எடுத்து படிப்பாள். மில்ஸ் அண்ட் ஸ்பூன் மாதிரி காதல் கதைகள் இல்லை. சோமசெட் மாம், ஜேன் ஆஸ்டன், ஓ ஹென்றி, எலியட், வுட் ஹவுஸ், இந்த மாதிரி ஆங்கில இலக்கியங்கள். சில சமயம் என்னை லைப்ரரிக்கு அனுப்புவாள். ரம்யாவுக்கு 18 வயது ஆனதும் அப்பா அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார். அப்பா எது செய்தாலும் அக்கா வாயே திறக்க மாட்டாள். அப்பா சாதாரண குடும்பத்தில் தான் மாப்பிள்ளை பார்த்தார். விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் என்பார். அவருடைய சிநேகிதர் பையன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்துவிட்டு மின்சார இலாக்காவில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அரசாங்க உத்தியோகம். ஆனால் பயிற்சிக்காக 1 மாதத்திற்கு ஜெர்மனி போயிருந்தான். ரம்யாவின் போட்டோவை பார்த்து சரி என்று சொல்லிவிட்டான். ரம்யா எப்பொழுதுமே போட்டோவில் அழகாகவே விழுவாள்.
அவள் ஒரு அபிப்பிராயமும் சொல்லவில்லை. அவளுக்கென்று ஆசையே கிடையாதோ? அநேகமாய் திருமணம் நிச்சயமான மாதிரிதான். பையனின் அக்கா பம்பாயில் இருந்ததால் இன்னொரு போட்டோ வேண்டும் என்றார் அப்பாவின் நண்பர். உடனே அனுப்ப வேண்டும் என்றும் சொன்னார். அவள் சரி என்றால் கல்யாண தேதியை நிச்சயம் செய்து விடலாம் என்றும் தீர்மானம் செய்து விட்டார்கள். இதெல்லாம் அப்பா சொல்லித்தான் எனக்கும் தெரியும். அப்பா என்னை கூப்பிட்டார். மோகன், இது முக்கியமான கடிதம், உடனே போஸ்ட் பண்ணணும், ஜாக்கிரதை. கிளம்பும் போது ரம்யா கூப்பிட்டாள். மோகன், இந்த லைப்ரரி புஸ்தகத்தை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடு, இன்னைக்கு தான் கடைசி நாள். புத்தகத்தை அவசரமாக வாங்கி கொண்டு அதில் கடிதத்தை செருகி சைக்கிளை ஒரு மிதி மிதித்தேன். முதலில் கடிதத்தை போஸ்ட் பண்ணிவிட்டுத்தான் நூலகம் நினைத்து கொண்டே வேகமாக மிதித்தேன். வழியில் பாலு வந்தான். டேய் மோகன், நம்ம சீனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம், நம்ம உடனே போகணும். இருடா ஒரே நிமிஷம், இந்த புஸ்தகத்தை லைப்ரரியில கொடுத்துட்டு போயிடலாம், கடைசி நாள். அவசரத்தில் உள்ளே இருக்கும் கடிதம் மறந்தே போனது. சீனு மயக்கத்தில் இருந்தான். நல்ல வேளை காலில் முறிவு மட்டும்தான். அரை மணி நேரம் அவனுடைய அம்மாவிடம் பேசிவிட்டு வரும்போதுதான் அப்பா கொடுத்த கடிதம் ஞாபகத்திற்கு வந்தது. ஐயோ, முக்கியமான வேலையை மறந்துட்டேன்டா, ஒரு நிமிஷம் லைப்ரரி வழியா போகலாம். லைப்ரரி மூடி இருந்தது. சரி, எப்படியும் அங்கேதானே இருக்க போகிறது, நாளைக்கு எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பாவிடம் சொல்லலாம். இல்லாவிட்டால் பொறுப்பில்லை என்று திட்டுவார். காலையிலேயே லைப்ரரிக்கு கிளம்பி விட்டேன். ஆனால் இன்னும் திறந்த பாடில்லை. அடுத்த நாளும் பூட்டியிருந்தது. எனக்கு பயம் பிடித்து கொண்டது. அப்பாவிடம் சொல்ல தைரியம் இல்லை. ஆனது ஆகட்டும் என்று பேசாமல் இருந்து விட்டேன். நல்ல வேளை, அடுத்த நாள் திறந்து இருந்தது. லைப்ரரியன் வீட்டில் வர முடியாத சூழல். வணக்கம் சார், நான் 2 நாளாக வந்து பார்த்தேன், பூட்டி இருந்தது. ஆமாப்பா, சாரி, வீட்ல ஒரு தடங்கள். 2 நாளா அசிஸ்டன்ட் 2 பேரும் வேற லீவ்ல போயிட்டாங்க. ஏன், புது புத்தகம் ஏதாச்சும் எடுக்கணுமா? இல்ல சார், அக்கா ஒரு புத்தகத்தை பண்ணினாங்களே, சோமசெட் மோங் தி லெட்டர். ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கே. அதுல போஸ்ட் பண்ண ஒரு கடிதம் வச்சிருந்தேன். அந்த புத்தகத்தை ஒரு நிமிஷம் தரீங்களா? இருப்பா, பாக்குறேன். சாரி மோகன், அன்னைக்கே யாரோ எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. யாரு சார்? சின்மயான்னு ஒருத்தர். அவரும் உங்க அக்கா மாதிரியே, அதே டேஸ்ட். கொஞ்ச நாளா அந்த புத்தகத்தை தேடிக்கிட்டு இருந்தாரு. ஏன்பா, ஏதாச்சும் சிக்கலா? எனக்கு அவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று குழப்பமாக இருந்தது. பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டு விட்டோமோ? ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவது என்றே புரியவில்லை. சாரி மோகன், என்ன யோசிக்கிற? அப்பா லெட்டர் போஸ்ட் பண்ண கொடுத்தாரு, மறந்து போய் அதுல வச்சுட்ட. அவ்வளவுதானே, சின்மயா விலாசம் இருக்கு, போய் பார்த்து கேளு, எங்கேயும் போகாது, கவலைப்படாத. கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஆனால் முன்ன பின்ன தெரியாதவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லை. வேறு வழி இல்லை, போய்தான் ஆகணும். ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாய் புதிதாய் முளைத்த வசதி படைத்தோர் குடியிருப்பு. வரிசை வரிசையாய் தனித்தனி வீடுகள், சின்ன தோட்டத்துடன். முதலில் பாலுவை துணைக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என்று தான் நினைத்தேன். அப்புறம் அப்பாவிடம் இன்னும் சொல்லாதது ஞாபகம் வரவே தனியாக போவதே நல்லது என்று முடிவு பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வீடுகளில் சாதாரணமாய் நாய்கள் இருக்கும். ஒரு தடவை கடி வாங்கியும் இருக்கிறேன். ஆனால் நாய்கள் ஜாக்கிரதை என்று ஒரு போர்டையும் காணோம். தைரியமாய் கதவை திறந்து அழைப்பு மணியை அழுத்தினேன். ஒரு வயதான அம்மா வந்து கதவை திறந்தார். கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒரு கல்லூரி லெக்சரர் மாதிரி. யார் தம்பி, யார் வேணும்? இங்க சின்மயான்னு ஒருத்தர். ஆமா, சின்மயா என் பையன்தான், உள்ள வாப்பா. வெளியில் கண்டிப்பாய் தெரிந்த உருவம் உள்ளே தேனாய் இனித்தது. வீடு ரொம்ப விசாலமாய் இருந்தது. ஆனால் பணக்கார படாடோபம் எதிலும் தெரியவில்லை. சுவரில் பெரிய விவேகானந்தர் படம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் படம், அப்பா அம்மா பையன் அணைத்து கொண்டிருக்கும் படம். யாரோ ஊர் பேர் தெரியாத சின்ன பையன் என்று கொஞ்சமும் நினைக்காமல், வாப்பா, உன் பேர் என்ன? மோகன் ஆண்டி. மோகன், உட்காரு. சின்மயா மாடியில இருக்கான்னு நினைக்கிறேன், கூப்பிடுற. சின்மயா என்று மாடியை நோக்கி குரல் கொடுத்தார். மேலிருந்து மேண்டலின் சீனிவாசன் இசை மெலிதாக. அம்மா, என்ன வேணும்? உன்னை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான், 5 நிமிஷத்துல வரேன். சரியாக 5 நிமிஷங்களில் சின்மயா இறங்கி வந்தான். வெள்ளை குர்தா,
சிரித்த முகம், அம்மாவின் சாயல். அம்மா, யார் இந்த பையன்? பார்த்த ஞாபகம் இல்லையே. குட் மார்னிங் அங்கிள், என் பேரு மோகன். சாரி, உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ முதல்ல உட்காரு. அங்கிள், நீங்க சுடர் லைப்ரரி மெம்பர் தானே? ஆமா மோகன், சொல்லு. எங்க அக்கா ரம்யாவும் அதுல உறுப்பினர். போன வாரம் ஒரு புத்தகத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது அதுல அப்பா போஸ்ட் பண்ண கொடுத்த ஒரு கடிதத்தை மறந்து வச்சுட்டேன். அத வாங்கிட்டு போலாம்னு. ஆமா, போன வாரம் 2-3 புத்தகம் எடுத்தேன். பேரு ஞாபகம் இருக்கா? நல்ல நினைவு இருக்கு. சோமர்செட் மோம், த லெட்டர். நல்ல வேடிக்கை, கடிதத்துக்குள்ள கடிதம், a letter in the letter. ஆமா, ரொம்ப நாளா அந்த புத்தகத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். 3 நாளா கொஞ்சம் வேலை நிறைய, அப்படியே வச்சுட்டேன். ஒரே நிமிஷம், எடுத்துட்டு வரேன். 3 புத்தகங்களையும் கீழே கொண்டு வந்தான். இந்தா, நீயே பாரு. அப்பாடா, எனக்கு உயிர் வந்தது. கடிதம் அப்படியே இருந்தது. அங்கிள், ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன் மோகன், என்ன பயம்? இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்ததை எல்லாம் மலமளவென்று கொட்டிவிட்டேன். எனக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கு. நான் உடனே பார்த்திருந்தா வீட்லயே கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். உனக்கு அப்பாவை ஃபேஸ் பண்ண பயமா இருந்தா நானும் கூட வரேன். சின்மையா, நானும் வரேன். எல்லோரும் ஒன்னா போகலாம் என்று அந்த அம்மாள் கூறினார். சின்மயாவின் காரில் எல்லோரும் என் வீட்டிற்கு கிளம்பினார்கள். வாசலில் நுழையும் போதே பேச்சு குரல். போகட்டும்பா, எனக்கு ஒன்னும் பெரிய வருத்தம் எல்லாம் இல்லை. சொல்ல போனா ஏதோ பாரம் இறங்கின மாதிரி இப்ப ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கு. அதுக்கு இல்லம்மா, எப்படி என் கடிதம் போய் சேரல, எனக்கு அதுதான் புரியல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததில்லையே. மோகன் வரட்டும். அப்பா சின்மயாவையும் அவரது அம்மாவையும் பார்த்து பேச்சை உடனே நிறுத்திவிட்டு, மோகன், இவங்க அப்பா, இவரு பேரு சின்மயா, அவரோட அம்மா நிர்மலா ஆண்டி, யூனிவர்சிட்டியில கணிதத்துறை ஹெச்ஓடி. வணக்கம் அங்கிள், என் பேரு சின்மயா. நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்துல பேராசிரியர். இது என்னுடைய சொந்த ஊர். அம்மாவை பார்க்க வருஷத்துக்கு 2 தடவை வருவேன். இதெல்லாம் எதுக்கு என்பது போல அப்பா பார்த்தார். ப்ளீஸ் உள்ள வந்து உட்காருங்க. நான் தர்மராஜன், மோகனோட அப்பா. இது ரம்யா, என் மூத்த பொண்ணு. மோகன் எல்லாமே சொல்லிட்டான் என்று சின்மயா சொன்ன பொழுது அப்பாவுக்கு குழப்பமாக இருந்தது. சின்மயா சொல்ல சொல்ல அவருக்கு எல்லாமே புரிந்தது. இந்த கடிதம் போய் சேராததால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருப்பது போல தோணுதே அங்கிள். வரும்போது அறகுறையா காதல விழுந்தது. உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதற்கு மன்னிக்கணும். யாருமே கொஞ்ச நேரம் பேசவில்லை. ரம்யா, இங்க வாமா, பக்கத்துல உட்காரு. நிர்மலா பக்கத்தில் உட்கார்ந்தாள். மோகன் ரொம்ப பொறுப்பான பையன். அவன் இப்படி செய்வான் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனால ரம்யாவின் கல்யாணமே நின்னு போச்சு. அப்பா நிறையவே வருத்தப்பட்டார். அட்லீஸ்ட் போஸ்ட் பண்ண மறந்து போச்சுனாவது உடனே சொல்லியிருக்கலாம். கடிதம் போய் சேராததுனால அவங்க வேற இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்பா விடுங்க ப்ளீஸ். நானும் அவரும் பார்த்துக்கிட்டது கூட இல்ல. இது என்னை எந்த விதத்திலையும் பாதிக்கவில்லை. ரம்யா தெளிவாக இருந்தாள். ஒரு அசௌகரியமான மௌனம் அங்கே நிலவியது. ரம்யா, நீங்க நிறைய படிப்பீங்கன்னு மோகன் சொன்னா. நானும் சோமர்செட் மோகம் த லெட்டர் படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுல படிச்சது. எனக்கு பிடித்த புத்தகம். மலேசியா சிங்கப்பூர் கதைக்களம் எனக்கு பரிச்சயமானதால் கூடுதல் இன்ட்ரெஸ்ட். சாரி, 2 முறை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். சின்மயாவும் ரம்யாவும் நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அப்பாவிடம் மன்னிப்பு கேட்க சரியான சந்தர்ப்பம் வரவில்லை. ஆன்ட்டியும் அப்பாவும் நிறையவே பேசினார்கள். தேநீர் பலகாரம் சாப்பிட்டதும் மறுபடியும் சாரி சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அப்பா என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டேன். டோன்ட் பி சில்லி மோகன், இது ஒரு விஷயமே இல்லை. ரம்யா எனக்கு ஆறுதல் கூறினாள். அப்பா சொன்னார், ரம்யா அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. மோகன் பண்ணினது தப்புதான். அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா என் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. ரம்யா இப்பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பதாக தோன்றியது. அவளே புத்தகங்களை திருப்பி கொடுக்க லைப்ரரிக்கு போகிறாள். ஆமாம்,
நீங்கள் யூகித்தது சரிதான். ரம்யா இப்போது ரம்யா சின்மயா. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் உள் வளாகத்திலேயே தனி குடுத்தனம். வழி அனுப்பும் போதே அப்பா கண்டிப்பாக சொல்லிவிட்டார், ரம்யா, எனக்கு போன் பண்றது அவ்வளவா திருப்தியா இருக்காது, கடிதம் தான் போடுவேன். உன்கிட்ட இருந்தும் அதே தான் நான் எதிர்பார்க்கிறேன். ப்ளீஸ் கீப் இன் டச் என்றார் அப்பா. 10 நாளைக்கு ஒரு முறையாவது ரம்யா கடிதம் எழுதி விடுவாள். சின்மயாவும் 2 வரியாவது எழுதுவார். அன்புள்ள அப்பா மோகன், எனக்கு இந்த இடம் பிரமிப்பை ஊட்டுகிறது. யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே ஃபிட்ஸ்வில்லியம் மியூசியம், ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி மியூசியம் என்று பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் அடுத்த தடவை எங்களுடன் வரணும். பார்த்த இடம் ஒன்று விடாமல் யார் மெயிலில் நுணுக்கி நுணுக்கி அக்கா எழுதுவதை குறைந்தது 4-5 தடவையாவது படித்து விடுவார். எனக்கும் காட்டிவிட்டு உடனே பதில் எழுதி விடுவார். ஆனால் ஒரு தடவை கூட என்கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்லவே இல்லை. அப்பா கொடுங்க, நான் போஸ்ட் பண்றேன், நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு. இருக்கட்டும், அவங்க காரியத்தை அவங்களே செய்யறதுதான் நல்லது. எனக்கு இதுதான் தண்டனையா? எத்தனை நாளைக்கு? 2 அடி அடித்தாலோ திட்டினாலோ கூட தேவலை போல இருந்தது. ரொம்ப பொறுக்க முடியாமல் போகவே நிர்மலா ஆண்டியிடம் சொன்னேன், அக்கா கிட்ட போன் பண்ணி பேசணுமா? ஆமா ஆண்டி, பேசினா பாரம் குறையும்னு தோணுது. கால் போட்டு கொடுத்தார். அக்காவிடம் பேசவே முடியவில்லை. தொண்டை அடைத்தது. ஒரு வழியாக சொல்லி முடித்தேன். என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன், கவலையை விடு என்றாள் அக்கா. அன்புள்ள அப்பா, இங்கே குளிர் ஆரம்பித்து விட்டதால் வெளியில் அதிகம் போக முடிவதில்லை. எப்பொழுது மழை வரும் என்று சொல்ல முடியாது. நிர்மலா அம்மா இந்த வருஷத்துடன் ஓய்வு பெறுவதால் அடுத்த தடவை எங்களுடன் வந்து 1 வருஷம் தங்க போகிறார். நீங்களும் மோகனும் அவசியம் வர வேண்டும். மோகனுக்கு இங்கு PhDக்கு சுலபமாக உதவித்தொகை கிடைக்கும். அப்பா, நீங்கள் இன்னும் மோகன் மேல் கோபமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மோகன் உங்களிடம் சொல்லாமல் விட்டது தப்புதான். ஆனால் உங்களிடம் நானும் சொல்லாமல் விட்டது ஒன்று இருக்கிறது. நீங்கள் எனக்கு முதலில் திருமணம் நிச்சயம் பண்ணின நாள் முதல் நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கவில்லை. நான் அப்பொழுது திருமணத்திற்கு தயாராகவே இல்லை. ஆனாலும் உங்கள் மனதை நோகடிக்க விரும்பவில்லை. உங்களிடம் சொல்லாமல் மறைத்தது தெரிந்தே செய்த தவறு. ஆனால் மோகனோ வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை. அன்றைக்கு அவன் அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணி இருந்தால் என்னால் மேற்கொண்டு நினைத்து கூட பார்க்க விருப்பமில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்தது மோகனால் தான். அதற்காவது அவன் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் ப்ளீஸ். கடிதத்தை படித்த அப்பாவின் கண்களை கண்ணீர் நனைத்ததை நான் கவனித்து விட்டேன். அப்பா கடிதத்தை படித்துவிட்டு என் மேசையின் மேல் வைத்துவிட்டு போய்விட்டார். காலை 10 மணி இருக்கும். மோகன், இங்க வாப்பா, இந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணிடு. என் தோளில் கையை போட்டு அணைத்து கொண்டு கையில் ஒரு கடிதத்தை திணித்தார். ராத்திரி தூங்காமல் பதில் எழுதியதனாலா அல்லது அழுததாலா தெரியவில்லை, அவர் கண்கள் சிவந்திருந்தன. சிவப்பு நிற தபால் பெட்டி என் கண் முன்னால் வந்து போனது. முற்றும் அழகான குடும்ப உறவுகளையும் அவர்களின் மென்மையான உணர்வுகளையும் சிறப்பாக எடுத்து கூறும் இந்த கதை மறந்து போன கடிதம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்களின் ஒவ்வொரு கதையிலையும் மனிதர்களின் மேன்மைய அழகா எழுதியிருப்பாங்க. இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேலான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற பல கதைகள் நமது ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலில் உள்ளன. கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம். ஆக்கம் ஸ்டோரி தமிழில் ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.